எஸ்ஆர்எஸ் வரும்போது தலை மேல கொட்டி இதெல்லாம் தப்பு பண்ணி தலை வந்து ஒரு பாடத்தை கற்பிச்சு அனுப்புவாரு. அவங்களே எஸ்ஆர்எஸ் அப்ப போற அந்த மீன் ஃபர்ஸ்ட் வந்து ஜடேஜா வந்துட்டு ஆக்சுவலி வெளில வந்தாரு. எப்படி வந்தானா பேட்டோட வந்தாரு. திடீர்னு டப்புனு பிளேயர் போயிட்டு தோனி அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேட்ச் எப்படி இருந்ததுன்னா பெஜாரா இருந்தது. மேட்ச் வந்து தலை இறங்க இருந்ததுதான் அங்க மேட்ரு. தலை இறங்கும் போது ஜனத்தை பார்த்தல சிங்கம் தான். அவன் யாரு அவன் 4 ரன் அடிக்கணும் ப்ரோ. ஜடேஜா வந்து பேடப் பண்ணிட்டு கிரவுண்டுக்குள்ள வருவாரு. கத்துக்கு அவனை ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டு ஜடேஜா ரிட்டர்ன் வந்து தலை உள்ள இறங்குவாரு. நாளைக்கு இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல போறவங்க எவ்வளவு சவுண்ட் வருது. இதை வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் டீம் இதை பாக்கணும். இதுல பாதியாவது நீ வரணும். சைலன்ஸ் ஓட்டு விட்டு போது பேர் உனக்கு சைலன்ஸ் வந்து கையே காட்ட விடாது. கையெல்லாம் ஒஞ்சிரும். வேற எதனா காட்டணும். இது வந்து சிங்கம் 28ஆம் தேதி தொழிக்கலாம். சைலன்ஸ் அது ஓட்டு விட்டு போயிரு. கேட்கல ப்ரோ. அந்த பாட்டை கேட்கல ப்ரோ. அவன் பேர் ஆமா தலிக்கே அவன் சைலன்ஸ் சும்மா இருப்போமா மண்பகண்டெல்லாம் அப்படியே அசிங்கமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். எப்பவுமே தலைக்காக உயிரியே கொடுப்பாங்க. தலை பேர சந்த பாக்கல தலை கரிச்சலையே பயங்கரமா இருக்கும். இவனெல்லாம் வந்து இந்த சைலண்ட் இதெல்லாம் சொல்றான். தலைகளெல்லாம் வீங்குறா தோட்டி. அது தோட்டி இந்த பக்கமே வர முடியாது. 28ஆம் தேதி வரும். திரும்ப போயிட்டு கேள்வி கேட்க சொல்லுதல. எஸ்ஆர்எஸ் வரும்போது தலை மேல கொட்டி இதெல்லாம் தப்பு பண்ணி தலை வந்து ஒரு பாடத்தை கற்பிச்சு அனுப்புவாரு. அவங்களே எஸ்ஆர்எஸ் அப்ப போற அந்த மீன் லாஸ்ட் 10 நிமிஷம் மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து முக்காவாசி வரையும் பொறுமையா தான் போச்சு. எடுத்து தலை வந்தாப்புல ஸ்டோர் வச்சாரு. எனக்கு தெரியும் ப்ரோ. மேட்ச் வின் பண்றோம்னு தெரியும். நம்பிதான் நாங்க வந்தோம். கரெக்டா அதே ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. ஜடேஜா 3 விக்கெட். முஸ்தபிஸ் ரஹ்மான் வந்துட்டு அவனே எடுத்துட்டா விக்கெட். நல்லா போட்டான். மேட்ச் எங்க கையில வந்து தாண்டியே வரல. கிளைமேக்ஸ் தலை வருவாருன்னு கதையை வந்துக்குது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஐ மீன் எண்ட்ல வந்து தோனி வந்தது இன்னும் வெறித்தனம். ஆக்சுவலி ஐ மீன் லைக் வந்ததுக்கு இன்னைக்கு ஐ மீன் பெர்ஃபெக்ட் ஃபீஸ்ட் மாதிரி இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது இன்னைக்கு கேம்ல எல்லாமே வந்து ஆக்சுவலி நல்லா. ஐ மீன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வெரி மச் எக்ஸ்பெக்டட் நம்ம தான் எப்படியும் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கப்புறமா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா எடுத்துட்டு போய் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதான் எஸ்பெஷலி ஹைலைட் வந்து தோனி வந்தது எண்ட்ல. பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் கேக்வாடோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸா ரொம்ப இதுவா இருந்தது. ஹாஃப் செஞ்சுரி எடுத்துட்டாரு அசால்ட்டா. சோ யா நிறைய ஆமா அப்சல்யூட்லி வர்த். நாங்க பெங்களூர்ல இருந்து இதுக்காக வந்திருக்கோம். சோ இட் வாஸ் அப்சல்யூட்லி தோனி வந்தாருனா இவன் வாய்ஸ் பார்த்தே உங்களுக்கு தெரியும் என்ன கதைன்னு சொல்லிட்டு வந்தாரு. உக்கும் பாட்டு போட்டாங்க. ஓல்ட் ஸ்டேடியமே நின்று டாஸ் லைட்லாம் போட்டு சரியான மேட்ச். ஒர்த்து வாட்சிங்கிறான். கீழே ஒரு சிவன் தூபி ஒரு 6 அச்சா இருப்பாரு எங்க சைடு. அப்படியே கேட்ச் புடிச்சு உள்ள ஸ்டேடியம் தூக்கி போட்டு செம ஃபீல். இல்ல நான் ஒரு 10 பேர் இருந்தாங்க புடிச்சு தூக்கி போட்டாங்க. அதே செம ஃபீல். செமையாச்சு. நான் மேட்ச் ஒர்த்து வாட்சிங். சிஎஸ்கே எப்பவுமே எனிவே சிஎஸ்கே தான் கப்பு தூக்குறது நம்ம மட்டுமா தான் இருக்கும். எப்பவுமே நம்ம தான் கப்பு தூக்கும். சோ அதனால என்னையுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஒண்ணுமே பண்ணலாம். நான் ஆண்ட்ரஸ்ல அப்படியே டைம் அடி ஆடாடும் போது சிஎஸ்கேட ஆட முடியாது. எங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாமே. தோனி வந்தாரு 6th கப் லோடிங் ஒண்ணுமே அடிக்கல. தோனி ஒரு 2 ரன் அடிச்சாரு. அதுவே எனக்கு போதும். அடிச்சாருன்னா அதுவும் சிஎஸ்கே. ஓகே ப்ரோ. ஆர்டினரி மேட்ச் தான் until that legend came to ground. 2 பாலுக்கா வந்தார்ல. சோ அதுக்கு வரைக்கும் சூப்பர் தலை தான். வருவாரான்னு எதிர்பார்த்தோம். அந்த சிங்கிள் எப்படி இருந்தது பாக்குறோம். செமையா இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் பயங்கரமான மும்பை ஃபேன். பட் தலை உள்ள வரும்போது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. செமையா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப ஆர்டினரி மேட்ச். 1 டே மேட்ச் மாதிரி இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சிவம் தூவி அடிச்ச 3-4 6 செமையா இருந்துச்சு.
அது செமையா இருந்துச்சு. தலை வந்தது செமையா இருந்துச்சு. அதான் இது ரொம்ப ஸ்லோ பிச் இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு சிஎஸ்கேக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. இதே மாதிரி அவே மேட்சஸ்லயே வின் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ, சரியான மேட்ச் ப்ரோஸ். எதிர்பார்க்கவே நம்ம கேட்கறது தோணு. செம மேட்ச், சூப்பர். லாஸ்ட் என்ட்ரி மாஸ் என்ட்ரி. என்ன விஷயம்? ஜடேஜா போய் தோனி தலை வந்துதான். அதுதான், அது ஒண்ணுதான் எங்க தலை வந்துதான் மேட்ரு. தலை வந்தது சரியான மேட்ச். ஆமா, அந்த பாட்டு கேட்கல, அதெல்லாம் சத்தம் மனசுக்குள்ளே ஓடுது. தலை வந்ததால பெரிய விஷயம். ஹாப்பி. ஆமா, நாச்சும் எதிர்பார்த்தோம் ஃபைனல் ஸ்கோரிங் இருக்கும். நிறைய எல்லாம் எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம மண்ணில் ஈடுபடல. ஜடேஜா சரியான போலிங் அண்ட் பேட்டிங் நல்லா இருந்தது. நம்ம கேப்டன் நல்லா இருந்தாரு. ஆமா, டூபேவும் சூப்பர். வர்த் மேட்ச். தேங்க்யூ. செமையா கடைசியில வந்து ஜடேஜா உள்ள வந்தாரு. ஆனா அதுக்குள்ள தோனி ஃபைனலா தோனி ஹோம் டோன்ல ஆடுறாரு இந்த சீசன். நல்லா இருந்தது ஆக்சுவலி மேட்ச். நைஸ் டெஸ்ட் மேட்ச். ரொம்ப ஸ்லோவா ரொம்ப ஸ்லோ. நல்லா ஸ்கோர் அவங்களும் எதிர்பார்த்தோம், இவங்களும் எதிர்பார்த்தோம். அவங்களும் அடிக்கல, இவங்களும் அடிக்கல. அடுத்த லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, சீக்கிரமா அடிக்கலாம் பார்த்தா இழுத்துட்டாங்க. மேட்ச் எடுத்துட்டாங்க. எல்லாருமே நல்லா விளையாடுனாங்க. கொஞ்சம் சீக்கிரமா விளையாடு இருக்கலாம். செம போரிங் போ. எப்ப முடிப்பாங்க ஆயிடுச்சு. டெஸ்ட் மாதிரி விளையாட்டாங்க. தேங்க்யூ. ஒரு பிரச்சனையும் இல்ல. கேட்ச் எல்லாம் பக்காவா பிடிச்சாங்க. ரிங்கு சிங் சரியா இல்ல, ஆண்ட்ரே நல்லா இல்ல, ரெண்டு பேருமே நல்லா இல்ல. தோனி இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்குன்னா இன்னும் நல்ல ஆஷன் நல்லா சூப்பரா இருந்திருக்கும். ஒரு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் இருக்குன்னா மேட்ச் சூப்பர். லோயஸ்ட் ஸ்கோர் இது சென்னைக்கு. ஈஸியா இன்னும் குறைஞ்ச இதுல ஓவர்ல வின் பண்ணிருக்கலாம். சென்னை மேட்ச் ஜனங்க பாக்கிறதுக்காக இருக்குது. அவ்வளவுதான். தோனி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்குன்னா இன்னும் நல்ல மேட்ச் சூப்பரா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஜடேஜா வந்துட்டு ஆக்சுவலி வெளில வந்தாரு. எப்படி வந்தானா பேட்டோட வந்தாரு. திடீர்னு டப்புனு பிளேயர் போயிட்டு தோனி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிளஸ் தேஷ்பாண்டே எல்லாம் விக்கெட் எடுப்பாதான்றது போக தேஷ்பாண்டே ரசல் விக்கெட் எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹைலைட் ஆஃப் த மேட்ச் இதுதான். சென்னை மேட்ச் சேப்பாக் ஸ்டேடியம். சத்தம் கேட்டுச்சா இல்லையா? வெளியில சத்தம் ஃபுல். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட சத்தம் அவ்வளோ ஹெவியா சத்தம் வரல. அந்த ரெண்டே பால் கவர் அடிச்சது கூட சும்மா நிக்கிறாரு சத்தம். உக்கும் போட்ட பாட்டு, அந்த அட்மாஸ்பியர் அவன் ஆடவே தேவையில்ல சார். என் தலைவன் வந்தா போதும். சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் கேம். சூப்பரா இருந்துச்சு. வாய்ஸ் போயிடுச்சு. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது இந்த கேம்ல? தோனி என்ட்ரி தான். வேற எல்லாம் எதிர்பார்ப்போம். தோனி என்ட்ரி மட்டும் தான் எல்லாம் எதிர்பார்த்தது. மினிமம் 400 கிலோமீட்டர் தாண்டி வரேன். ஒத்துதான் போ. மக்களுக்காகவே வந்தாரு, நமக்காகவே வந்தாரு. வந்து இறங்கி கட்சியில இன்னைக்கு நடிகளாலும் நமக்காக வந்து நின்றாரு. அதான் வேணும். கடைசியில எங்களுக்காக தலை வந்ததுதான். போயிட்டு தலை வந்தாரு. அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். இன்னைக்கு ஒருத்தங்க இன்னைக்கு வந்தவங்களுக்கு தான் எல்லாமே. ஒரு ரன் 42 வயசுல இப்ப வந்து ஆடுறாரு. அதான் வேணும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இன்னைக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு நம்ம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். துஷார் தேஷ்பாண்டேல இருந்து எல்லாருமே இன்னைக்கு பிரிச்சுட்டாங்க. ஆனா சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் முடிஞ்சனால வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் ஹார்ட் ஃபிட்டா இருக்கு. எனக்கு வந்து சிவம் டூபே, அதுக்கப்புறம் தலை தோனி என்னதான் ஒரு ரன் அடிச்சுட்டு போனாலும் ஈகரா அவருக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அது புரியல. அது எப்பயுமே போடுறது. நான் எதிர்பார்த்ததான் ஹுக்கும். அதுக்கப்புறம் தலைவர் அலப்பற அதெல்லாம் சேம். 100% வரும். வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட் தோனி வந்தது. நான் வந்து
பிறவி மலர் நடந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற லெவல். என்ன விஷயம் நீங்க ரொம்ப பிடிச்சது? யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? தோனி ஃபார்மோஸ்ட் லைக் எப்பயுமே தோனி. அது கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன விஷயம்? தெரியல ப்ரோ. டைம் ஆகுது ப்ரோ. ரொம்ப நன்றி. ஓகே பாய்.